வணக்கம். புதுவை தேர்தல் துறையினர் இந்திரா நகர் இடைத்தேர்தலை முன்னிட்டு அனைத்து கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் குலுக்கல் முறையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை தேர்ந்தெடுத்தனர். புதுவை இந்திரா நகர் தொகுதியில் அடுத்த மாதம் 13ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதனையடுத்து தேர்தலுக்காக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை தேர்ந்தெடுக்கும் பணி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தலைமை துணை தேர்தல் அதிகாரி சீனிவாஸ், சப் கலெக்டர் முத்தம்மா, தேர்தல் நடத்தும் அதிகாரி மலர்கண்ணன் ஆகியோர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் கடந்த முறை தேர்தலில் பயன்படுத்தாத மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்தனர். அப்பொழுது காங்கிரஸ் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனோகர், பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் சோமசுந்தரம், திமுக சார்பில் நடராஜன், தேசியவாத காங்கிரஸ் சுந்தரமூர்த்தி உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். புதுவை இந்திரா நகர் இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள ஏகேடி ஆறுமுகம் மக்களுக்காக எப்பொழுதும் உழைக்கக்கூடியவர் என்று மாநில காங்கிரஸ் தலைவர் ஏவி சுப்பிரமணியன் கூறியுள்ளார். புதுவை இந்திரா நகர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக ஏகேடி ஆறுமுகத்தை கட்சி மேலிடம் அறிவித்ததை அடுத்து கட்சி அலுவலகத்திற்கு வந்த ஏகேடி ஆறுமுகத்திற்கு மாநில தலைவர் ஏவி சுப்பிரமணியன் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் அவர் கூறுகையில், எங்களது பரிந்துரைகளை ஏற்று இந்திரா நகர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக ஏகேடி ஆறுமுகத்தை கட்சி தலைவர் சோனியா அறிவித்துள்ளார். அவருக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. கடந்த 3 மாத கால ஆட்சியில் மக்கள் சோர்வடைந்து எந்த திட்டமும் நடக்கவில்லை என மாற்றத்தை எதிர்பார்க்கின்றனர். அவர்களுக்கு நல்ல வேட்பாளராக ஏகேடி ஆறுமுகம் நிறுத்தப்படுகிறார். புதிய ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை. 100 நாட்களில் 26 கொலைகள் நடந்து மக்கள் ஏமாற்றத்துடன் உள்ளனர். மேலும் 3 மாதத்தில் ஒருமுறை மட்டுமே இலவச அரிசி வழங்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி அமைச்சர்கள் செயல்பட முடியாமல் உள்ளனர். தனி செயலரை நியமிப்பதில் கூட அவர்களுக்கு உரிமை இல்லை. இந்த தேர்தலில் மத்திய இணையமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டு வெற்றிக்கு வியூகம் வகுத்து செயல்படுவோம். 7 வார்டுக்கும் குழுக்கள், 28 பூத்துக்கும் ஏஜென்ட்டுகள் செயல்படுவார்கள். எனவே ஏகேடி ஆறுமுகம் வெற்றி பெறுவது உறுதி. மேலும் அகில இந்திய அளவில் காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடர்வதால் மாநில திமுக அமைப்பாளர் ஆர்.வி. ஜானகிராமனை சந்தித்து இடைத்தேர்தலுக்கு ஆதரவு கேட்போம் என்றார். தொடர்ந்து காங்கிரஸ் வேட்பாளர் ஏகேடி ஆறுமுகம் கூறுகையில், கடந்த தேர்தலில் 13 நாட்களில் மக்களை சந்தித்து 4008 ஓட்டுகளை வாங்கினேன். தேர்தலில் தோற்றாலும் தொடர்ந்து இந்திரா நகர் தொகுதி மக்களுக்கு சேவை செய்து வருகின்றேன். மக்களிடம் தற்பொழுது நன்கு அறிமுகமாகி இருப்பதால் வெற்றி பெறுவது உறுதி என்றும் திங்கட்கிழமை வேட்புமனு தாக்கல் செய்வது குறித்து ஆலோசித்து வருகிறேன் என்று கூறினார். முன்னதாக அதிகாரப்பூர்வ வேட்பாளர்களுக்கான ஏபி படிவத்தினை மாநில தலைவர் ஏவி சுப்பிரமணியன் ஏகேடி ஆறுமுகத்திடம் வழங்கினார். இந்திரா நகர் தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு காங்கிரஸ் நிர்வாகிகள் மாநில தலைவர் ஏவி சுப்பிரமணியன் தலைமையில் திமுக அமைப்பாளர் ஜானகிராமனை சந்தித்து ஆதரவு கேட்டனர். புதுவை இந்திரா நகர் இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளராக வட்டார காங்கிரஸ் தலைவர் ஏகேடி ஆறுமுகம் அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அவர் மாநில காங்கிரஸ் தலைவர் ஏவி சுப்பிரமணியன், எதிர்க்கட்சி தலைவர் வைத்தியலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் வல்சராஜ் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் சென்று திமுக மாநில அமைப்பாளர் ஜானகிராமனை சந்தித்து பொன்னாடை அணிவித்து ஆசி பெற்றார். அப்பொழுது காங்கிரஸ் தலைவர் மற்றும் நிர்வாகிகள் இடைத்தேர்தலில் ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டனர். இதனையடுத்து எதிர்க்கட்சி தலைவர் வைத்தியலிங்கம் கூறுகையில், தேசிய அளவில் திமுக காங்கிரஸ் கூட்டணி இருப்பதால் இடைத்தேர்தலில் ஆதரவு அளிக்குமாறு நாங்கள் கேட்டதற்கு அவர் கட்சி மேலிடத்திடம் இதுகுறித்து ஆலோசித்துவிட்டு பதில் அளிப்பதாக கூறியுள்ளார் என்று கூறினார். காங்கிரஸ் கட்சி வேட்பாளருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவை கேட்டு நாங்கள் எங்கள் தலைமையை அணுகிவிட்டோம். அவரிடம் தங்களுடைய மேலிடத்தை கேட்டு தங்களுடைய முடிவை அறிவிக்கும் என்று கூறியிருக்கிறார். புதுவை வனத்துறை அமைச்சர் தியாகராஜன் வனத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தி குறைகளை கேட்டறிந்தார். புதுவை மின்துறை மற்றும் வனத்துறை அமைச்சராக பொறுப்பினை ஏற்றுக்கொண்ட அமைச்சர் தியாகராஜன் வனத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். அமைச்சரின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அதிகாரிகள் தேவராஜ், முருகேசன், சிவக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வனத்துறையில் காணப்படும் குறைகளை பற்றி எடுத்துரைத்தனர். குறைகளை களைந்து துறை வளர்ச்சிக்கான ஆலோசனைகளை கேட்டறிந்த அமைச்சர் அவற்றை நிறைவேற்ற உடனடி நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். மேலும் துறை வளர்ச்சிக்காக அனைவரும் துரிதமாக ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பெட்ரோல் விலை உயர்வை கண்டித்து தலைமை தபால் நிலையம் முன்பு இந்திய ஜனநாயக கட்சியினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். பெட்ரோல் விலை உயர்வை திரும்பப் பெற கோரியும் கூடங்குளம் அணுமின் நிலைய திட்டத்தை தடை செய்ய கோரியும் இந்திய ஜனநாயக கட்சியினர் தலைமை தபால் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டம் செய்தனர்.
ஆர்ப்பாட்டத்திற்கு அமைப்பாளர் சத்யவேல் தலைமை தாங்கிட அமைப்பு செயலாளர் சத்யானந்தம், செயல் தலைவர் ஜெகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். திருவள்ளூர் மாவட்ட தலைவர் மதிவாணன் கண்டன உரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் மதிமுக முன்னணி தலைவர் ஹேமா பாண்டுரங்கன், வீரவன்னியர் பேரவை அமைப்பாளர் அதிரடி அழகானந்தம், தமிழர் தேசிய இயக்க தலைவர் அழகிரி உள்ளிட்டோர் வாழ்த்துரை வழங்கினர். ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிடக் கோரி வில்லியனூர் அருகே தனியார் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை வில்லியனூரை அடுத்த அரியூர் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் தேர்வுகள் எழுதி பல மாதங்கள் ஆகியும் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படாததால் முடிவுகளை உடனடியாக வெளியிடக் கோரியும் தேசிய மருத்துவ கவுன்சில் அங்கீகாரம் வழங்க வேண்டியும் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த வில்லியனூர் போலீசார் இன்ஸ்பெக்டர் பாஸ்கர் தலைமையில் விரைந்து சென்று மாணவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் மாணவர்கள் போராட்டத்தை கைவிட மறுத்ததோடு கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என தெரிவித்தனர். இந்நிலையில் கல்லூரி நிர்வாகம் கல்லூரிக்கு 3 நாட்கள் விடுமுறை அளித்து உத்தரவிட்டுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க குடிநீரை தரும் தாயாக விளங்கும் ஆயி குளத்தை மீண்டும் புதுப்பொலிவு பெற போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இயற்கை ஆர்வலர்கள் எதிர்பார்க்கின்றனர். புதுவை முத்திரையர் பாளையம் என்றாலே நினைவுக்கு வருவது சுவையான குடிநீர்தான். ஏனென்றால் உலக புகழ்பெற்ற குடிநீருக்கு சொந்தமானது ஆயி குளம். 1800ஆம் ஆண்டு பிரெஞ்சு ஆளுநரால் கடல் மட்டத்தில் இருந்து 30 அடி உயரத்தில் அமைக்கப்பட்ட இக்குளத்தில் சுரக்கும் நீர் தானாகவே நகருக்கு சென்று கொண்டிருந்தது. அத்தகைய புகழும் சிறப்பும் மிக்க ஆயி குளம் இன்று புதர் மண்டி, நீர் வறண்டு சமூக விரோதிகளின் புகலிடமாக உள்ளது. கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு வரை தண்ணீர் தேங்கி நிலத்தடி நீரை பாதுகாத்து வந்த ஆயி குளம் தற்பொழுது 4 புறமும் ஆக்கிரமிப்பின் பிடியில் சிக்கியுள்ளது. பல்வேறு அமைப்பினர் இது தொடர்பாக போராட்டம் நடத்திய பொழுது அப்பொழுது முதல்வராக இருந்த ரங்கசாமி 2,50,00,000 செலவில் ஆயி குளம் சுற்றுலா தலமாக மாற்றப்படும் என்று அறிவித்தார். இதன் தொடர்ச்சியாக 40 லட்சம் செலவில் ஊசுட்டேரியில் இருந்து குழாய் வழியாக ஆயி குளத்திற்கு தண்ணீர் கொண்டு வரப்பட்டது. ஆனால் தற்பொழுது அந்த திட்டம் முடங்கி குழாய்கள் துருப்பிடித்து அதற்காக அமைக்கப்பட்ட மோட்டார் நிலையம் பூட்டப்பட்டு கிடக்கிறது. எனவே ஆயி குளத்தின் வரலாற்றை அறிந்த முதல்வர் ரங்கசாமி குடிநீரை தரும் தாயாக விளங்கும் ஆயி குளம் மீண்டும் புது பொலிவு பெற போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இயற்கை ஆர்வலர்கள் எதிர்பார்க்கின்றனர். பல்கலைக்கழகம் அமைக்க இடம் வழங்கியவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று 9ஆம் ஆண்டு நிர்வாகிகள் குழு துவக்க விழாவில் முதல்வர் ரங்கசாமி வலியுறுத்தி பேசினார். புதுவை பல்கலைக்கழக நேரு அரங்கில் ஆசிரியர்கள் அல்லாத ஊழியர்கள் நலச்சங்கம் சார்பில் 9ஆம் ஆண்டு நிர்வாகிகள் குழு துவக்க விழா நடைபெற்றது. விழாவிற்கு இயக்குநர் ராமதாஸ் தலைமை தாங்கிட சங்க தலைவர் வீரப்பன் வரவேற்று பேசினார். சிறப்பு அழைப்பாளர்களாக அமைச்சர் கல்யாண சுந்தரம், முன்னாள் துணைவேந்தர் ஞானம், பதிவாளர் லோகநாதன், அரசு ஊழியர் கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் சேஷாச்சலம், மத்திய கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் லட்சுமணசாமி ஆகியோர் வாழ்த்தி பேசினர். விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு பேசுகையில் கல்வித்தரத்தில் புதுவை பல்கலைக்கழகம் இந்திய அளவில் 4ஆம் இடத்தை பிடித்துள்ளது. இது முதல் இடத்தை பிடிக்க அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் இங்கு காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்பப்படும் பொழுது பல்கலைக்கழகம் அமைக்க இடம் வழங்கியவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று பேசினார். நிறைவாக சங்க பொதுச் செயலாளர் பெருமாள் நன்றி கூறினார். விழாவில் அனைத்து துறை பேராசிரியர்களும் மற்றும் ஊழியர்களும் கலந்து கொண்டனர். புதுவை இந்திரா நகர் இடைத்தேர்தலை முன்னிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியலிங்கம், காங்கிரஸ் வேட்பாளர் ஏகேடி ஆறுமுகம் ஆகியோர் திமுக மாநில துணை அமைப்பாளர் SP சிவகுமாரை சந்தித்து ஆதரவு கேட்டனர். புதுவை இந்திரா நகர் தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளராக ஏகேடி ஆறுமுகம் அறிவிக்கப்பட்டதை அடுத்து அவர் எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதல்வருமான வைத்தியலிங்கத்துடன் மாநில திமுக துணை அமைப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான SP சிவகுமாரை சந்தித்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்து பெற்றார். தொடர்ந்து திமுக மாநில அமைப்பாளர் SP சிவகுமார் ஏகேடி ஆறுமுகத்திற்கு பொன்னாடை அணிவித்து ஆசி கூறினார். பின்னர் முன்னாள் முதல்வர் வைத்தியலிங்கம் இடைத்தேர்தலில் ஆதரவு தருமாறு கேட்டுக் கொண்டார். அதனை ஏற்றுக்கொண்ட திமுக மாநில துணை அமைப்பாளர் SP சிவகுமார் கட்சி மேலிடத்திடம் ஆலோசனை பெற்று ஆதரவு தருவதாக கூறினார். அப்பொழுது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜாராம், அரும்பார்த்தபுரம் சோமு, மணவழி தட்சிணாமூர்த்தி, கூடப்பாக்கம் கிராம பஞ்சாயத்து தலைவர் லோகையன், ராஜ்பவன் தொகுதி மாநில பிரதிநிதி ஸ்ரீதர், ஜோசப், அடிசன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி நலமுடன் வாழ வேண்டும் என்று ராகுல் காந்தி பேரவையினர் மணக்குள விநாயகர் கோவிலில் 1008 தேங்காய் உடைத்து வழிபாடு செய்தனர்.
அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் உடல்நலக் குறைவு காரணமாக அமெரிக்காவில் 1 மாத காலம் சிகிச்சை பெற்று சமீபத்தில் நாடு திரும்பினார். அவர் பூரண குணமடைந்து நலமுடன் இருக்க வேண்டி மணக்குள விநாயகர் கோவிலில் ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 1008 தேங்காய் உடைத்து வழிபாடு செய்தனர். பேரவைத் தலைவர் சேகர் தலைமையில் நடைபெற்ற வழிபாட்டில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில காங்கிரஸ் தலைவர் ஏவி சுப்பிரமணியன், எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியலிங்கம், முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான வல்சராஜ், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, சட்டமன்ற உறுப்பினர் தேனி ஜெயக்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயமூர்த்தி, நீலகங்காதரன், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஏகேடி ஆறுமுகம், தொழிலதிபர் சிவக்கொழுந்து உள்ளிட்ட பல நிர்வாகிகள் கலந்து கொண்டு தலைவர் சோனியா காந்தி நலம் பெற வேண்டி வழிபாடு செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.